ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் இந்து சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மில்க் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்க் கேக் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மில்க் கேக்கு மொத்தம் 4 பொருள் தாங்க, ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அரை கப் நெய் எடுத்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு ரா மில்க், அதாவது காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு 3/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மில்க் பவுடர், அதாவது பால் பவுடர் எடுத்துக்கோங்க. மொத்தம் 4 பொருள் தான். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் லைட்டாக மெல்ட் ஆனதும் பச்சை பால் இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றிக்கோங்க. லைட்டாக கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது பால் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லாம் கட்டி பிடிச்சிரும். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஓரளவு நல்லா கெட்டிப்பதம் வந்ததுக்கப்புறம் 3/4 கப் ஆல்ரெடி ஒயிட் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகும். அது ஹீட் ஆக ஆக நல்லா இலகுற தன்மை. அது இலகுனதும் உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதம் வரைக்கும் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் லைட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு கப்பில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த கப்பில் நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சில்வர் பிளேட்டில் கவுத்துட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லுக்குக்காக பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா பவுடரெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அது மேலே தூவி விட்ருக்கேன் ஒரு லுக்குக்காக. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கேக் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.